ஈப்போவில் மகாகவி பாரதியாரின் 142வது பிறந்தநாள் விழா பலதரப்பட்ட இலக்கிய உரையுடன் நடைபெற்றது. உலகம் போற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புகழை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதுடன் அவரின் பாடல்கள் உலகில் பல்வேறு இடங்களில் ஒலித்துக் கொண்டிருப்பதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் டாக்டர் எஸ். சுப்பிரமணியம் பேசியபோது புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டில் பிறந்த மிக சிறந்த மனிதர்களில் ஒருவராவார். துடிப்புக்கும் எழுச்சிக்கும் பாரதியாரின் பாடல்கள் இன்றும் தேவையாகிறது. 142 ஆண்டுகள் ஆகியும் பாரதியார் இன்னமும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஈப்போவில் ஆசிரியர் மணி ராமாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற உலக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழாவிற்கு தான் ஸ்ரீ எஸ். சுப்பிரமணியம் தலைமையில் இங்குள்ள கலாச்சார மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆண்டுதோறும் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழாவை பெரும் முயற்சி எடுத்து நடத்தும் ரா மாணிக்கத்தை அவர் பாராட்டியதுடன் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் சென்னை தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் உலக தமிழ் சங்கம், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம், துன் வீதி சம்பந்தன் சேவை மையம், பணி ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர்கள் சங்கங்களின் ஆதரவுடன் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழுக்கு தொண்டாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர் J.R. நடராஜா, நாடறிந்த மூத்த எழுத்தாளர் கமலாட்சி ஆறுமுகம், காலம் சென்ற தலைமை ஆசிரியர் P.S. கோவிந்தன் ஆகியோருக்கு பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு சிவனேசன் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இறுதியாக மகாகவி பாரதியாரின் படைப்புகளை தமிழ் பள்ளி மாணவர்களில் பாடியது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.